தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹசீனா பேகம். நான் எம்சிஏ பிஎட் கணினி அறிவியல் ஆசிரியர். ஆனா வேலை வாய்ப்பற்று இருக்கக்கூடிய கணினி அறிவியல் ஆசிரியர். என்னை போல 60,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாருக்கான குரலா தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய படிப்பு வந்து முடிஞ்சது 2011-12. என்ன போல எனக்கு முன்னாடி முடிச்சவங்க 2009ல முடிச்சவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே இல்லை. அதாவது அரசு பள்ளிகள்ல கணினி அறிவியலுங்கிற ஒரு பாடமும் இல்லை, பாடத்திட்டமும் இல்லை, அதற்கான பாட புத்தகமும் இல்லை. எங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. இது என்னன்னு நீங்க வந்து கவனித்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னுடைய குடும்பத்துல வந்து எனக்கு 4 குழந்தைகள். என்னுடைய கணவரும் வந்து நாங்க மிடில் கிளாஸ் தான். இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப செலவு பண்ணி தான் நான் வந்து படிச்சேன். என்னுடைய படிப்புக்கான ஆதாரம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம என்னுடைய சப்ஜெக்ட்டுங்கிறதே அரசு பள்ளிகள்ல இல்லாம இருக்கு. நான் ஆசிரியர் பணிங்கிறத ரொம்ப விரும்பி படிச்சேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற எடுத்தது காரணமே வந்து ஏழை மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளிகள்ல சொல்லிக் கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் அரசு பணி அதாவது ஆசிரியர் பணியை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு நான் அந்த அந்த புக்கே இல்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற புக்கே வந்து அரசு பள்ளிகள்ல இல்ல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பே வந்து இல்லாம எங்களுக்கெல்லாம் இருக்கு. என்னுடைய குடும்பம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னை போன்ற 60,000க்கும் மேற்பட்ட ஒருத்தர் குடும்பங்கள்லையும் ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது பெண்கள் பெண்கள் தரப்புல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாங்க, என்ன போல இருந்தாங்கன்னா, மாமியார் வந்து சொல்லி காட்டுறது, படிச்சு என்ன வந்து நீங்க முன்னேறிட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு மாமியார் சொல்றது, நாத்தனார் சொல்றது. அதே போல ஆண்கள் படிச்சிருந்தா எம்சிஏ பிஎடோ இல்ல எம்எஸ்சி பிஎடோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா ஆண்கள் தரப்புல இன்னும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்க. 40 வயதை கடந்தவர்களாக நாங்க இருக்கிறோம். கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. குடும்பத்துல வறுமையோட இருக்காங்க. அதாவது அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க வந்து நாங்க படிக்கிற காலகட்டத்துல இந்த படிப்புக்கான செலவு வந்து ரொம்ப அதிகம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா பிஎட்ங்கிறத இன்னைக்கு கல்லூரிகள்ல இருந்து எடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற பிஎட வந்து இன்னைக்கு கல்லூரிகள்ல வந்து இல்ல, காலேஜஸ்ல இல்ல. ஆனா 2015 வரைக்குமே வந்து எங்களை வச்சு நிறைய காலேஜஸ் வந்து நல்ல சம்பாத்தியம் வந்து சம்பாதிச்சாங்க. ஆனா எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமலே போயிருச்சு. கெல்ட்ரான் அப்படிங்கிற டெண்டர் மூலமா கல்வி தகுதியே இல்லாதவர்களை வந்து எமிஸ்காகவும் உடிஸ்காகவும் வந்து நியமிச்சு கெல்ட்ரான் கம்பெனி மூலமா பணி நியமனம் பண்ணி அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற நாங்க இருக்கும்போது எங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை, பணி நியமனமும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சார். நாங்க 60,000 பேர் இருக்கோம். 40 வயதை கடந்தவர்கள் 98% 40 வயதை கடந்தவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்க என்னன்னு பார்க்கணும் சார். 60,000 பேருக்கு மேல இருக்கிறோம் சார். நல்ல தகுதியுடையவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து அப்டேட்டா தான் இருக்கிறோம். எங்களுக்கு பணி நியமனம் பண்ணுங்க, அரசு பணியை கொடுங்க. ஒரு ஆசிரியர் பணிங்கிறத நாங்க வந்து ரொம்ப மதிச்சு விரும்பி நாங்க படிச்சு வந்தோம். ஆனா அந்த ஒரு சப்ஜெக்டே வந்து அரசு பள்ளிகள் இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அது மட்டும் இல்லாம எத்தனையோ எத்தனையோ பேர் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு படிச்சு வேலை இல்லாம இருக்கிறோம். நாங்க போய் குழந்தைங்களை வந்து நீ படி நல்லா இருப்பேன்னு நாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? எங்க வாழ்வாதாரமே இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு சார். யாராவது எங்களை வந்து கேட்டாங்கன்னா, நீங்க என்ன படிச்சீங்க, என்ன வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எங்களால பதிலே சொல்ல முடியல சார். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து
வெட்கி தலை குனிகிற அளவுக்கு வந்து எங்களுடைய சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிற மாதிரி எங்களை வந்து ஒரு ஆஹ் நாங்களும் வந்து ஒரு சுயமரியாதையோட வாழணும் அப்படிங்கிறத ஆஹ் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கோரிக்கையா வைக்கிறேன் சார். எங்களுடைய வாழ்க்கைய உயர்த்தி எங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.